வரலாறு என்றால் என்ன அப்படிங்கிறதுல சில மலிவான கருத்துக்கள் விளக்கங்கள் தரப்படுகின்றன. பழைய காலத்தில் நடந்த நிகழ்ச்சிகளின் தொகுப்பு அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. அந்த நிகழ்வு எந்த நிகழ்வுகளை தொகுப்பது என்பது தொகுப்பவர்களுடைய விருப்பத்தை பொறுத்த விஷயம். ஒரு புதினத்தை படிப்பதை போல படித்து மிக சுவாரஸ்யமாக படித்து விட்டு அதில் உள்ள புதினத்தின் அந்த கதாநாயகர்களை உண்மை நாயகர்களை போன்று விசுவாசிகளாக மாறிவிடுகின்ற வாசகர்களை நாம் தமிழகத்தில் அதிகமாக பார்க்கின்றோம். ரசிகராக இருப்பதால் நீங்கள் அறிவை இழந்துவிட முடியாது. ரசனை என்பது மனித இயல்பு, மனிதனுக்கே உரியது. எதையும் ரசிப்பது, யாரையும் ரசிப்பது. ஆனால் அறிவு என்பது உண்மையை தேட வேண்டும். ரசனையோடு நின்றுவிட்டு அறிவை தேடுகின்ற பொழுது நாணயமாக தேட வேண்டும். அந்த முறையில் வரலாறு என்பதை நிகழ்வுகளின் தொகுப்பு என்று தவறாக புரிந்து கொள்ளாதீர்கள். நிகழ்வின் தொகுப்பிற்கு ஆங்கிலத்தில் கிரானிக்கல் என்று பெயர், நிகழ்வு தொகுப்பு என்று பெயர். அதை ஹிஸ்டரி என்று சொல்ல மாட்டார்கள். வரலாறு என்பது பதிவேடுகளிலிருந்து எடுத்து அதை நாம் தொகுத்து தருவதல்ல வரலாறு. இந்த ஆண்டு இது நிகழ்ந்தது என்பதல்ல வரலாறு. வரலாறு என்பது ஏன் நிகழ்ந்தது, யாரால் நிகழ்ந்தது, எப்படி நிகழ்ந்தது, அதன் விளைவாக என்ன நிகழ்ந்தது என்று ஆகின்ற பொழுதுதான் வரலாறு வரும். இரண்டாவது, பொதுவாக சொல்லுவார்கள் வரலாறு திரும்புகிறது, ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் இட்செல்ஃப் என்று சொல்லுவார்கள். அதை தவறாக புரிந்து கொள்கின்றார்கள். முதல் உலக போர் வந்த பொழுது டாயின்பி என்ற வரலாற்று பேரறிஞர், அவர் வரலாற்றாளர் அல்ல, கிரேக்க லத்தீன் மொழியில் நிபுணர். அப்பொழுது அவர் இந்த உலக போரை அந்த கிரேக்க இலக்கியத்தில் காணப்படுகின்ற பெலப்பனேசியன் போரோடு ஒப்பிட்டு பார்த்து வரலாறு திரும்புகிறது என்பதாக அவர் எழுதினார். 2 சொற்களை நினைவு வச்சுங்க. ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் இட்செல்ஃப் என்று வந்தால் the same repeats itself, அதுவே மீண்டும் நடக்கிறது என்று பொருளாகிறது. உலகில் எதுவுமே அவ்வாறு நிகழ்வது கிடையாது. கறந்த பால் மடிபுகா, உதிர்ந்த காயும் விரிந்த பூவும் மீண்டும் போய் மரம் புகா. இது உண்மை. பிறகு எப்படி? the same does not repeat but similar repeats. அதை போன்று நடக்கின்றது வேறு, அதுவே திரும்பவும் வருவது என்பது வேறு. இந்த அதே அதுபோன்று என்ற 2 சொற்களுக்கு இடையே உள்ள மலைக்கும் மடுவுக்குமான இடைவெளியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் வரலாற்றை உங்களால் புரிந்து கொள்ள முடியும். ஒரு வரலாற்றை அவ்வாறு பாருங்கள். நான் அந்த அடிப்படையில் இந்த நிகழ்ச்சிக்கு, இந்த உரைக்கு வரும் முன்னால் ஒரு நல்லூர் முற்றம், தஞ்சை நல்லூர் முற்றத்திற்கு என்னை பங்கேற்க சொன்னார்கள். நான் சோழிங்க நல்லூரிலிருந்து வருகின்றேன். ஒரு நல்லூரிலிருந்து இன்னொரு நல்லூருக்கு வருகின்றேன். முற்றம் என்றால் வேறு, திண்ணை என்றால் வேறு என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அது சதுக்கத்தில் கூட சென்று முடியலாம். திண்ணை என்றால் அதில் அந்த ஒரு சிறு வட்டத்திற்குள் திண்ணை அடங்கிவிடும். திண்ணை பள்ளிக்கூடம் என்றால் வேண்டியவர்களுக்கு மட்டுமே நடத்தப்படுகின்ற பள்ளி என்று பொருள். முற்றம் என்றால் திறந்த வெளிக்கு, வீட்டு வாசலுக்கு வெளியே வருவது முற்றம். அங்கே வருபவர்கள் எண்ணிக்கை அதிகமாகும், பல தரப்பினரும் வர முடியும். ஒரு புதுமைக்கான ஒரு சூழல் முற்றத்தில் இருக்கிறது. ஆகவே ஒரு முற்றத்திற்கு நல்லூரிலிருந்து வருதல் மகிழ்ச்சி. ஆனால் நல்லூர் என்ற சொல் என்னை நெருடிக்கொண்டே இருக்கிறது. இடைக்கால நல்லூர், இன்றைய நல்லூர், 2க்குமான வேறுபாட்டை, முரண்பாட்டை புரிந்து கொள்ளுங்கள். நல்லூர், நன்மங்கலம் போன்ற சொற்கள் எதற்கு வரும் என்றால் பிராமண குடியிருப்புகளுக்கு மட்டுமே கொடுக்கப்பட்ட பெயர். நான் வாழ்ந்து வருகின்ற சோழிங்க நல்லூர் என்பது சோழகங்க சோழனால் பிராமணருக்கு தானமாக அளிக்கப்பட்ட நல்லூர். நல்லூர் இருப்பது நல்லூர் அல்ல, ஆனால் வேதியர் இருப்பது நல்லூர். மற்றவர்கள் நல்லோராக இருக்க முடியாதா? ஆனால் இன்று ஊருக்கு பெயர் வைக்கின்ற பொழுது தண்டனை இல்லை, எந்த பெயரையும் வைத்துக் கொள்ளலாம்.
ஒரு நல்லூர் நல்ல நோக்கத்திற்காக நல்லவர்களால் நலவலை கொண்டு நடத்தப்பட முடியும். இந்த முற்றம் நல்லூர் முற்றம் இன்றைய ஒரு சீர்திருத்த பார்வையில் சமூக புரட்சியின் அடிப்படையில் பார்ப்போம் என்றால், இந்த நல்லூர் முற்றத்தில் நாம் இருக்கின்ற பொழுது நல்லூரின் பின்னணியையும் சிறிது சிந்தித்து பாருங்கள். இது 1925 அப்படிங்கிற தலைப்பு. தோழர் மருதுதுரை அவர்கள் அந்த தலைப்பை கேட்டோன்னே எனக்கு புரிஞ்சிருச்சு. அதை எப்படி விளக்கலாம்னு கேட்டார். எண் ஜோதிடம்னு சொல்லுங்க அப்படின்னு. ஏன்னா இந்த எண் ஜோதிடத்தில் எண்களை கூட்டுவார்கள். 1, 9, 2, 5. அதை கூட்டிட்டு இறுதியாக ஒற்றைப்படையில் ஒரு எண் வரணும். 10, 12, 15. 10 வருது, 12, 5, 17 ஆகுது. 7, 1, 8. அஷ்டமத்தில் சனி. இது அந்த ஜோதிட பார்வை. ஆனா இங்கு நாம எதற்காக 1925 என்று அடுத்தமாக குறிப்பிடுகின்றோம்? அந்த வருடம் பல திருப்பு முனைகளை கொண்ட ஒரு ஆண்டு. திருப்பு முனைகள் ஐரோப்பிய வரலாற்றில் 1848ஆம் ஆண்டு அத்தகைய திருப்பு முனையான ஆண்டு. பிரெஞ்சு புரட்சி, பெல்ஜிய புரட்சி, பவேரிய புரட்சி, பல புரட்சிகள் நடந்த ஆண்டு. இயர் ஆஃப் ரெவல்யூஷன்ட்டு ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள். புரட்சிகளின் ஆண்டு அப்படிம்பாங்க. அந்த ஆண்டுல தான் கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ, கம்யூனிஸ்ட் பேரறிக்கையும் வெளியிடப்பட்டது. அந்த ஆண்டில் தான் ஹோமியோபதி வைத்தியம் அறிமுகப்படுத்தப்பட்டது. அந்த ஆண்டில் தான் சீரோவுடைய அந்த கைரேகை சாஸ்திரம்ங்கிறது உலகத்துக்கு வருது. இதெல்லாம் திருப்பு முனைகள். மூட நம்பிக்கைகளே சில அதை பரப்புகின்றன, வேறு சில மாற்றுகின்றன. மாற்றுகின்ற ஒன்று 1848 நடந்த புரட்சியில், பிரெஞ்சு புரட்சியில் ஒரு அடிப்படையான சட்டம், மரபு வழியான சட்டத்தை பற்றிய புரட்சி அது. அரசனைக்கு அரசனின் மகன்தான் வரணும். அரசனுக்கு நிறைய மகன்கள் இருப்பது, மனைவியில் இருப்பதை போலவே மகன்களை இருக்கலாம். எந்த மகன் வரணும்? அப்ப அந்த மூத்த மகன் தான் அரியணைக்கு வரணும். அது ஆங்கிலத்தில் தி ரூல் ஆஃப் பிரைமோஜெனிச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. முதல் மகன் வரணுங்கிறது. அந்த அடிப்படையில் சொத்துக்களும் கூட, ஒரு நிலவுடையவன சொத்துக்கள் கூட யாருன்னா அடுத்தது முதல் மகன். அப்போ சொத்தை பிரிக்க கூடாது. சொத்தின் அதிபதி இறங்குகின்ற பொழுது அதை மற்ற ஒருவர், அந்த ஒருவர் மூப்பின் அடிப்படையில் தீர்மானிக்கப்பட வேண்டும். இது மற்றவர்களுக்கு செய்கின்ற அநீதி இல்லையா என்ற கேள்வி பிரெஞ்சு புரட்சியின் போது ஏற்பட்டது. சமமாக பிரித்து கொடுக்க வேண்டும் என்ற அந்த கொள்கை அந்த சட்டத்தில் இடம்பெறுவதற்கு காரணமான புரட்சி ஆண்டு 1848. அந்த ஆண்டில்தான் பொது உடைமை தத்துவம் கொண்டு வரப்பட்டது. அதை நாம் ஒரு திருப்பு முனையாக பார்க்கின்றோம். ஏனென்றால் கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ என்கின்ற கம்யூனிஸ்ட் பேரறிக்கை பொது உடைமை இயக்கத்தின் பைபிள் என்று சொல்லுவார்கள். அது எந்த ஒரு அரசனையும் போரையும் குறிப்பிடவில்லை, எந்த நிகழ்வையும் தனிப்படையாக குறிப்பிடவில்லை. ஆனால் பொருளியல் அடிப்படையில் சமூக மாற்றங்கள் காலம் காலமாக எப்படி மாறிக்கொண்டே வருகின்றன, உற்பத்தி முறையில் ஏற்படுகின்ற மாற்றத்தால் சமூக கட்டமைப்புக்குள்ள மாற்றங்கள் ஏற்படுகின்றன என்ற தத்துவத்தை விளக்குகின்ற நூல் அந்த கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ. அது ஒரு திருப்புமுனை. அதன் பிறகுதான் சோசியலிசம், கம்யூனிசம் போன்ற இசங்கள் உலகெங்கும் பரவ ஆரம்பித்தன. இப்ப இந்த 1925ன்னா ஒரு திருப்பு முனை. அனைத்து திருப்பு முனைகளுக்கும் பின்னணி உண்டு. பின்னணி இல்லாத திருப்பு முறை எதுவுமே கிடையாது. திடீர்னு தெய்வ செயல், அற்புதம், விபத்து தன்னிச்சையாக நடந்தது, இட் இஸ் an event, inexplicable event அப்படின்னெல்லாம் இதை நம்ம சொல்ல முடியாது. எந்த நிகழ்வுக்கு பின்னாலும் ஒரு உந்துதல், ஒரு பின்னணி உண்டு. 1925 பற்றி நீங்கள் அந்த பின்னணியை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் 20ஆம் நூற்றாண்டின் அந்த பின்னணியை சுருக்கமாக தெரிந்து கொள்ள வேண்டும்.